யெகோவா ஈரே பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நாம ஒரு நபரிடம் அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருக்கும் போது அவங்கள கண்டிப்பா நாம வேதனைப்படுத்த மாட்டோம். ஏன்னா அது அவங்க மேல நாம கொண்டிருக்கும் அன்பு. மனிதர்கள் மேலேயே இவ்வளவு அன்பை நாம வைத்திருக்கிறோம்னா நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்த ஆண்டவரை நாம எவ்வளவு அதிகமா நேசிக்கணும். அப்படிதானே? அப்படின்னா உண்மையாய் அவரை நேசிக்கிற நாம அவரை வேதனைப்படுத்துறோமா? சங்கீதம் 139:24 நாம பார்க்கும்போது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு தாவீதின் சங்கீதம். இதன் தொடக்க பகுதிகளில் ஆண்டவர் அவரை நடத்திய விதங்களை சொல்றாரு. கடைசி பகுதிகளில் துன்மார்க்கரான மனிதர்களால இவர் பட்ட பாடுகளை பற்றி சொல்றாரு. அநேக கலக்கங்களின் மத்தியில இவரும் கடந்து வந்தவர் தான். நீங்க சரியா இத பாத்தீங்கன்னா, ஆனாலும் இவைகளின் வழியாக நான் என் தேவனை வேதனைப்படுத்தும் காரியங்கள் என்னிடத்துல காணப்படக்கூடாது அப்படின்னு தாவீது நினைக்கிறாங்க. எவ்வளவு கலக்கங்கள் பாடுகளின் மத்தியில தான் நாமளும் கடந்து வரோம். ஆனா நாம நினைப்போம், எவ்வளவு பாடுகள்ப்பா, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரை, என்னால் இதை தாங்க முடியல அப்படின்னு. ஆனா இவர் அப்படி இல்லை. என்ன பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன நடத்துவாங்க. ஆனா அந்த காரியங்கள்ல கூட நான் என் ஆண்டவரை துக்கப்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நமது வாழ்க்கையிலையும் நாம எல்லாவற்றிலும் நாம திருப்திப்பட முடியாது. ஆனாலும் ஆண்டவரை வேதனைப்படுத்தும் காரியங்கள் நம்மிடத்துல காணப்படக்கூடாது. பிரியமானவர்களே, உங்ககிட்ட ஆண்டவரை வேதனைப்படுத்தும் காரியங்கள் காணப்படுகிறதா? ஆண்டவரை அறிந்தும் துக்கப்படுத்தும் போது அவரது பிரசன்னம் நம்மை விட்டு விலகுகிறது. நமது சிந்தனைகளால, நமது பார்வைகளால, பேச்சுகளால, இருதய எண்ணங்கள்னால இன்னும் நிறைய சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நமக்கு நல்லாவே தெரியும் நமது பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆண்டவரை துக்கப்படுத்தும் வேதனைப்படுத்தும் காரியங்கள் இவைதான் அப்படின்னு. ஆனாலுமே தெரிந்தும் ஆண்டவரை நாம வேதனைப்படுத்துறோம்னா நமது அன்பு அவர் மேல எப்படிப்பட்டது? அப்படிதானே? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்ல நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் என்னால இந்த பாவங்களை விட்டு வெளியில வர முடியல அப்படின்னு. அப்படின்னா உங்க அங்கலாய்ப்பை ஆண்டவர் கண்டிப்பா அறிந்திருக்கிறாங்க. ஏன்னா அவரது அன்பு நம்ம மேல அளவில்லாதது. இப்படிப்பட்டவங்க இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன நடத்துங்க. என்ன நான் விரும்புறேன் உங்களை வேதனைப்படுத்த கூடாதுன்னு. ஆனால் இந்த உலக பாடுகளின் மத்தியில என்னால் இந்த பாவத்தை விட்டு விட முடியல, அப்பா எனக்கு உதவி பண்ணுங்க நீங்க கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.